இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லணும்னு விரும்புகிறார். அவரே உங்களுடைய மூலாதாரமாக இருக்கிறார். காட் இஸ் யுவர் ரிசோர்ஸ். ஆண்டவர் தான் உங்களுக்கு காரணராக இருக்கிறார். எது எப்படி நடக்கும் நம்மளுக்கு தெரியாத சூழ்நிலையில் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், உங்களை வழி நடத்துவார். அவ்வளோ நல்ல தேவன் இந்த நல்ல நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஐ வில் வாக் அப்பான் மை ஹை பிளேசஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய உயரமான ஸ்தலங்களில் நான் நடக்கப் போகிறேன். அதற்கு கர்த்தர் என் பெலனாக இருக்கிறார். அவர்தான் என்னுடைய ஊற்றாக இருக்கிறார். பெலனுக்கெல்லாம் ஊற்று ஆண்டவராக இருக்கிறார். இதில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் கால்களை மான் கால்களை போல் ஆக்குகிறார். காட் கிவ்ஸ் யூ ஹைண்ட் ஸ்ட்ரென்த். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மலையில் நடப்பதற்கு இல்லை உயரமான இடங்களில் ஏறி நடப்பதற்கு நம்மளால் முடியாது, நம்முடைய பலத்தினால முடியாது. ஆனால் இதுவே ஒரு மான் இருந்துச்சுன்னா மானுக்கு இருக்கிற பலத்தை கொண்டு அப்படி உயரமான இடங்களில் அதனால் நடக்க முடியும். அப்போது நம்முடைய நிலைகளுக்கேற்ப நம்முடைய உயரத்திற்கேற்ப தேவன் பொருத்தமான பலனை நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார். டு வாக் இன் ஹை பிளேசஸ் யூ நீட் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த். So God gives you hind strength, a suitable strength for your terrain. இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது, நம்முடைய பலத்தை பார்க்கும் பொழுது, உயரமான இடங்களில் பெரிய பெரிய காரியங்களை நம்மளால செய்ய முடியாது, நடக்க முடியாது, பார்க்க முடியாது. இப்படி காரியங்கள் நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நிலைக்கு ஏற்புடைய பலனை தேவன் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் பலனை குறித்து கவலைப்பட வேண்டாம். எப்படி நம்ம இதை செய்ய போகிறோம், நாளைக்கு எப்படி உயரமான இடத்துல நடக்கிறது, எப்படி நம்ம இந்த தேவைகளை சந்திக்க போகிறோம், நம்மளுக்கு எது மூலாதாரம், எது ஆதாரம், இங்கே ரிசோர்ஸஸ் எங்கேருந்து வரும், இப்படி நிறைய கேள்விகள்லாம் வரும். நீங்கள் கவலைப்பட வேணாம். எந்த இடத்துல நீங்கள் நடக்கணுமோ, என்ன பலன் தேவையோ அது தேவனே உங்களுக்கு தருகிறார். Do not worry, God will give you strength and it is a different strength. தேவன் உங்களுக்கு பலனை தருவார். அது வித்தியாசமான பலனாக இருக்கும், பொருத்தமான பலனாக இருக்கும். ஆகவே நாளை தினத்திற்கு செய்ய வேண்டியது, உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு செய்ய வேண்டிய பலனை தேவன் உங்களுக்கு தருவார். இப்போ அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கும் நன்றி சொல்வதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்துருக்கார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.